வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 18ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிம்மம். ஸோ சிம்ம ராசி, உங்களோட ராசி அது 12 இருக்கும்போது நிறைய எக்ஸ்பென்ஸ் வரும். ஸோ நிறைய எமோஷன்ஸ் என்னென்னா, எக்ஸ்பென்ஸுன்றதை விட நாளைய லாபத்திற்காக நீங்கள் நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணுவீங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். குடும்பத்துக்காக செலவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். ஸோ அதெல்லாம் ப்ளஸ் தான். ஒன்றும் என்ன, இன்றைக்கி விதைக்கிறது நாளைக்கு பெருசாக ஒரு மரமாக இருக்கிறது தான். ஸோ அந்த எக்ஸ்பென்ஸை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி 12 குருவின் பார்வை இருக்கிறனால சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்களுக்காக முயற்சி பண்ணி அதுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. 3ஆம் அதிபதி சுக்கிரன் பார்த்திங்கன்னா 11 இருக்கும்போது நல்ல ஒரு சிறுதூர பிரயாணங்களால் நல்ல லாபங்கள், இளைய சகோதரர் நல்ல லாபங்கள், ஆன்லைன் சம்மந்தமான வியாபாரங்கள் பண்ணுறவங்களாம் நல்ல லாபங்கள் கிடைக்கிறாங்க. வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் தான். 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதினும்போது உங்களுக்கு செவ்வாய் 4ஆம் அதிபதியாக அவர் 9இல் ராகுவோடு இருக்கும்போது வீடு சொத்துக்கள், தாய் தந்தை சம்மந்தமான விஷயங்களில் நல்ல ஏற்றமான விஷயங்கள் இருந்தாலும் சில நேரங்கள் எமோஷன்ஸும் நிறைய இருக்கும். ஏன்னா செவ்வாய் ராகு ஒன்றா இருக்கும்பொழுது அப்பா கொஞ்சம் ஏடாவடமாக பேசுகிறது, அம்மா கொஞ்சம் எமோஷனல் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களாம் நல்ல லாபம், ஒரு சொத்தை விற்று அதனால் ஒரு லாபம் வரணும்னா அது வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஏன்னா 3ஆம் அதிபதி 11 இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக பண்ணிடுங்க. ஸோ நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குது. பட் ஆனால் பேசும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக பேசணும். ஏன்னா அம்மாவோ அப்பாவோ சில நேரங்களில் உங்களை எமோஷனாக பேசுவாங்க, திட்டுறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அதீதமான ஒரு வளர்ச்சி இருக்குது, ஒரு பெரிய ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல வருமானம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் தான். குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் 5ஆம் அதிபதி உங்களுக்கு 8ல் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைங்க கரடுமுரடாக பேசுறது, கொஞ்சம் பிடிவாதம் பிடிக்கிறது, நம்ம மனம் நோகிற மாதிரியான விஷயங்கள் பண்ணோம். அதை நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும். சில நேரங்களில் நமது கனவுகள், நம்ம ஒரு பெரிய கனவு வச்சுருப்போம், நம்ம குழந்தை எப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லா அம்மாவுக்கும் இருக்கும். ஸோ மற்ற பிள்ளையோட நம்ம பிள்ளை ஜெயிக்கிற குழந்தையாக ஒரு வெற்றியாளனாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம், நிறைய கனவுகள்லாம் பெற்றவங்களுக்கு இருக்கும். பட் இருந்தாலும் நமக்கு அது ஒரு வலியை கொடுக்கும். சமயத்தில் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லையோ அப்படிங்கிற சந்தேகங்கள் இருக்கணும், கொஞ்சம் வலிக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். 6ஆம் அதிபதி சனி வக்கரமாக போகிறனால உங்களுக்கு கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் தாமதங்களும் ஒரு விஷயமும் நடக்கிற மாதிரி இருக்கும். சில நேரம் ஒரு சின்ன எமோஷன்ஸும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா வேலை செய்கிற இடங்களில் ரொம்ப கவனமாக வேலை செய்யுங்க. ஏன்னா நம்ம ஏதாச்சும் எமோஷன்ஸாக பண்ணும்போது கொஞ்சம் அது ஒரு டென்ஷன்ஸை கொடுக்குறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 7ஆம் அதிபதி உங்களுக்கு 6ல் வக்கரமாகும்போது கணவன் மனைவிக்கு தேவையில்லாத ஒரு ஈகோ கிளாஷ் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்ததுன்னா அந்த ஈகோ கிளாஷ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். இல்லைனா ஒன்றும் பெருசாக அஃபெக்ட் பண்ணாதுன்னு வச்சுக்கோமே. அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கோங்க. 8ல் குரு. ஸோ 8ல் குருன்னும் போதே கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். குழந்தைங்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கலைஞர்களுக்கு பெரிய வாய்ப்புகள் வருதுனாலும் சில தடைகளும் சில பிரச்சனைகளும் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 9ல் செவ்வாய் ராகு இருக்கிறது பார்த்திங்கன்னா வெளிநாடு சென்று படிக்கணும், வெளிநாடு கோர்ஸ் எனக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா அதுக்கான முயற்சியில் எடுங்க. பெரிய வெற்றிகள் உங்களுக்காக காத்திருக்கு. அது சூப்பருங்க. 10ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது தொழிலில் ஒரு பெரிய லாபங்கள், பெரிய ஒரு முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் ரியல் எஸ்டேட், காரு, இந்த கார்ஸ்லாம் ஓட்டுறவங்க, ஓலா, அந்த மாதிரி கேப்ஸ் ஓட்டுறவங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு வருமானம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த வாரம் மட்டுமில்லை, வருகின்ற எல்லா வாரம் உங்களுக்கு சிறப்பாக இறைவனை பார்த்து கொண்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.